சென்னை மெரினா கடற்கரையில் 11 மணி அளவில் இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. அதனுடைய பிரதான நுழைவாயில் அருகே தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்தியன் விமானப்படையினுடைய 92வது நிறைவு தினத்தை முன்னிட்டு இந்த சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் வழியாக தான் தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய ராணுவத்தினுடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவரெல்லாம் இதன் வழியாக தான் உள்ள நுழைய இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு ஏற்பாடுகள்லாம் உள்ள செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை 9 மணியிலிருந்து இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான வாகனங்கள் தற்போதே அனுமதிக்கப்படுறதில்லை. குறிப்பாக இந்த காமராஜர் சாலை, மெரினா கடற்கரையை சுற்றி இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்திருப்பதை நம்ம முழுமையாக பார்க்க முடிகிறது. ஒரு 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 6500 காவல்துறையினரும் ஊர்காவல் படையை சேர்ந்த வீரர்கள் 1500 பேரும் இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பிரதானமாக சொல்லக்கூடிய இந்த பகுதி, நம்ம தற்போது இருக்கக்கூடிய பகுதி விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி தான் இந்த விமானப்படை சாகசங்கள் நடைபெறக்கூடிய இடத்தினுடைய ஒரு மைய பகுதியாக செய்யக்கூடியது. அதாவது 2 பக்கமும், அதாவது கிழக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் அனைத்தும் இந்த மைய பகுதியில் தான் சந்திக்கிற அளவில் இந்த பகுதியில் நின்று பார்த்தோம்னா முழுமையாக தெரியக்கூடிய வகையில் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விவிஐபிகள் மற்றும் விஐபிகள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசினுடைய செயலாளர்கள் மட்டுமே இந்த விவிஐபி பாஸ்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களுடைய வாகனம் மட்டுமே இந்த காமராஜர் சாலையில் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மற்ற பொதுமக்களினுடைய வாகனங்கள் எதுவுமே தற்போது அனுமதிக்கப்படுறது கிடையாது. குறிப்பாக வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்காக 17 வாகன நிறுத்த இடங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் சாலை, இந்த கடற்கரை சாலைக்கு வரக்கூடிய 7 சாலைகளும் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியிலே வாகன நிறுத்தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, வாலாஜா சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அந்த கலைவாணர் அரங்கம் பகுதியிலே நிறுத்தப்படும். அதனால கலைவாணர் அரங்கம் பகுதியிலேயே அங்கேயே வாகன நிறுத்தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் விக்டோரியா ஹாஸ்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம், சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலையும் வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இந்த செக்ரட்டரியேட் வழியாக பாரிஸ் வழியாக வரக்கூடிய வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீவுத்திடல் அருகேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீவுத்திடல் மிக பிரம்மாண்டமான இடம்ன்றதுனால அங்கேயும் வாகன நிறுத்தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஆர்கே சாலை நுங்கம்பாக்கம் வழியாக வரோம், நாங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே சாலை வழியாக வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரை கூடயே அங்கேயே வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டுரும். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லேயே நீங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் சிட்டி சென்டர்லேருந்து நடந்து தான் வரணும். அதே போன்று சாந்தோம் பகுதியிலிருந்து வரக்கூடியவங்கலாம், மயிலாப்பூர் அந்த பகுதியிலேருந்து வரவங்க சாந்தோமோடு நிறுத்தப்பட்டுருவாங்க. சாந்தோமில் இருக்கக்கூடிய 4 பள்ளிகளில் வாகன நிறுத்தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு 17 இடங்களில் வாகன நிறுத்தங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் வாகனத்தில் வரணும்னா இதுக்குள்ளெல்லாம் வர முடியாது. எந்த பகுதியிலேருந்து எந்த இடத்துலலாம் வாகனங்களில் நிறுத்துகிறாங்களோ அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நீங்கள் நடந்து வருவதற்கான தூரம் இருக்கும். குறிப்பாக மெரினா கடற்கரையினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த சாகச நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெயில் இருக்குன்றதுனால கண்டிப்பாக குடையோ குடிநீர் போன்றவற்றையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சார்பாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் அதிக அளவில் வர்றதுனால குழந்தைகள், ஏன்னா விடுமுறையில் இருக்காங்க. நேற்று முன்தினமே நடந்த அந்த ரிகல்சல் பார்த்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்டோர் வந்ததுனால ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனால் குழந்தைகளுக்கு தண்ணீர் தேவைப்படும், அதிகப்படியான வெயில் இருக்குது, அதனால் குடை தேவைப்படும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் அதிக அளவு மக்கள் கூடுறதுனால நிறைய குப்பை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக மக்கள் ஒரே இடத்துல கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் தடுப்பதற்காகவும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா குப்பைகள் நிறைய வெளியில போடாமல் இருக்கிறதுக்காக அந்த குப்பை தொட்டிகள் நிறைய இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கும்பலாக மக்கள் சேர்வதை தவிர்ப்பதற்காக ஒரு பேரிகார்டுகள் மூலமாக பாக்ஸ் செட்டப் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பாக்ஸில் இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 15 பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்க முடியும் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் நான் சொல்கிறது. அதனால் ஒரே
ஒரே இடத்துல ஒரு நெருக்கடியை வந்து தவிர்ப்பதற்காகவும் இந்த பாக்ஸ் செட்டப் முறை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பேரிகார்டு மூலமா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க மக்கள் அந்த பகுதிக்குள்ளே தான் இருக்க முடியும், வேற பகுதிக்கு வர முடியாது. அதனால அந்த மொபைலைசிங்கை வந்து தடுப்பதற்காகவும் இந்த செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 11 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்த உடனேயே இந்த சாகச நிகழ்ச்சிகள் வந்து தொடங்குவதற்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்பது, அப்புறம் தீவிரவாதிகளை எப்படி எதிர்கொள்வது போன்ற சாகச நிகழ்ச்சிகளும் இந்த மைய பகுதியில் தான் பார்க்க முடியும். விமானத்தினுடைய சாகச நிகழ்ச்சிகளை நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் சாலையில் தற்போது இந்த போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டு இந்த பொதுமக்கள் நிறைய ஏராளமானோர் தற்போதே வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. போலீசாரும் முழுமையாக வர தொடங்கியிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது.